எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அல்லாமல் ஒரு பிள்ளை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருகி எங்கள் உள்வுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பத்தி பெருக்கில் உந்தன் பூனூருக பரவசத்தில் உள்ள உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சத்தியெல்லாம் திரண்டு சிவன் பெருக தந்ததியே குந்தலுக்கு அடிபடியே இறைவா சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே உன்னை தெரித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பருணே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருணே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்த திருவருளே என்னை நல்லூர் உரையும் அருள் கடலே வெள்ள நல்லூர் உறையும் அருங்கடலே என்னை நல்லூர் உரையும் அருள் கடலே வந்து எம்மை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அரகர சிவனே அருணாச்சலமே அண்ணாமலையே போற்றி சிவபோ நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் சக்தி அதலம் விதலம் தராதலம் பாதாளம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய 14 லோகம் சென்று எறும்பு முதல் 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் அவை அவை பாவ புண்ணியத்திற்கேற்ப படியளந்து விட்டு இத்திரு கைலியில் வீற்றிருக்கிறோம் தேவி. இவ்வேளை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமராகிய மகாவிஷ்ணுவும் என் அருமை தங்கை மகாலட்சுமியும் படைப்பே பணி என்று இருக்கக்கூடிய நான்முகனும் மும்மூர்த்திகள் அனைவரும் தம்பதி தமையராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம். நம் அழைப்புக்கு இணங்கி அனைவரும் தம்பதி தமையராய் வந்து விட்டார்கள். அனைவரையும் வரவேற்பமுட கடமையாகும் தேவி. பரந்தாமரே வருக, மகாலட்சுமியே வருக, நான்முகனே வருக. பரந்தாமா, நான்முகனே, கலைமகளே, அலைமகளே, அனைவரும் நலம் தானே? ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. இறையுகம், இறையுகம், துவார யுகம், இம்மூன்று யுகங்களில் துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காத்து வைகுந்தத்தில் வீழ்ந்த தருணம். பரந்தாமா, தாங்கள் தம்பதி தமையராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த காரணம்? பரந்தாமா, ஐயனே, நான்முகனே, கலைமகளே, அலைமகளே, உங்கள் அனைவரையும் எதற்காக தம்பதி தமையராய்
தமையராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம் என்றால் எமது திருமண நாள் அன்று உலகத்துள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடிவிட்டதால் இந்த பூமி பாரம் தாங்காமல் வடபதியிலம் தாழ்ந்து விட்டது, தென்பதியிலமோ ஓங்கி விட்டது. அப்போது அங்கு வந்திருந்த நான்முகன், ஐயனே, தாங்களின் திருக்கல்யாணத்தை காண உலகத்துள் அனைவரும் இங்கு வந்திருக்கும் சமயம் வடபதியிலம் தாழ்ந்து விட்டது, தென்பதியிலமோ ஓங்கி விட்டது. இந்த உலகம் சமையலாக இருக்க வேண்டும், தாங்களின் திருமணம் நன்கு நிறைவேறும் என்று கூற, அப்போது ஒருவன் மட்டும் தென்பகுதிக்கு சென்றால் இந்த உலகம் சமநிலை அடைந்துவிடும் என்பதற்காக அகத்தியனை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தோம். அவ்வாறே புறப்பட்ட அகத்தியன் தென்பகுதி கடம்பவனத்தில் இருந்து கொண்டு மும்மூர்த்திகளை காண வேண்டும் என்பதற்காக தன்னை மறந்து கடுந்தவம் செய்து வருகிறான். அகத்தியன் எதற்காக கடுந்தவம் செய்கிறான் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் அனைவரையும் தம்பதி தமையராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம். அனைவரும் வந்துவிட்டீர்கள். அனைவரும் பூலோகம் கடம்பவனத்தை நோக்கி செல்வோமா? புறப்படுங்கள் கடம்பவனத்தை நோக்கி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. தபிலே உருவான அகத்தியா, தரணி எங்கும் புகழ் ஓங்கட்டும். குருமணியே, உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தென்பகுதியை நோக்கி புறப்பட்டாய். உலகம் சமநிலை அடைந்து விட்டதல்லவா? அகத்தியா, தென்பகுதியை நோக்கி புறப்பட்டாய். ஆணவத்தோடு நடந்து கொண்ட விந்தியனின் ஆணவத்தை அழித்தாய். ஆணவத்தோடு நடந்து கொண்ட பொன்னியை கமண்டலத்தில் அழைத்து காவிரியாக ஓடவிட்டாய். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டோரும் நீ இந்த கடம்பவனத்தில் இருந்து கொண்டு மும்மூர்த்திகளை காண வேண்டும் என்பதற்காக கடும் தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன அகத்தியா? தந்தையே, அன்று திரு கைலாயத்தில் தாங்கள் திருமண நாள் என்று என்ன தெரிவித்தீர்கள்? நினைத்த மாத்திரத்தில் தம்பதி தமையராக காட்சி தருகிறேன் தெரிவித்தீர்கள். உண்மைதான். அதற்காக இந்த கடம்பவனம் என்று சொல்லப்பட்ட மதுரை மதில் அமர்ந்து தவம் செய்தேன். ஆனால் இப்பொழுது மும்மூர்த்திகளின் தரிசனம் கண்டு நான் தன்யனானேன் தந்தையே, தன்யனானேன். உன் மனக்குறையை தீர்க்கவே தம்பதி தமையராய் காட்சி தந்தோம். கடும் தவம் செய்யக்கூடிய காரணம், தென் நாட்டுக்கு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டு மக்கள் எல்லாம் தாங்களை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். அதற்காக இந்த கடம்பவனம் என்று சொல்லப்பட்ட மதுரை மதில் அமர்ந்து தவம் செய்கின்றேன் தந்தையே. அகத்தியா, தந்தையே, தென்னாட்டுடைய மக்கள் அனைவரும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று வாழ்த்த வேண்டும் என்று கூறுகிறாய். இப்போது எவ்வாறு எம்மை வாழ்த்துகிறார்கள்? தாங்கள் தென்னாட்டில் குடிகொண்டால் தென் நாட்டுக்கு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வணங்குவார்கள். இப்பொழுது திரு கைலாயத்தில் வீட்டிருப்பதால் கைலாய நாதனே போற்றி, கருணாக மூர்த்தியே போற்றி, முக்கண் முதல்வனே போற்றி, மும்மூர்த்தியின் தலைவனே போற்றி என்றெல்லாம் வணங்குகின்றார்கள். அகத்தியா, தந்தை, உன் எண்ணம் என்னவென்று எமக்கு புரிகிறது. தென்பகுதியிலே குடிகொள்ள வேண்டும் என்கிறாய். தென்னாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று கூறுகிறாய். அப்படி என்றால் பூ உலகிலே தென்பகுதியிலே யாம் எங்கே திருவிளையாடல் புரிவது? மதுரை மதியில் கடம்பவனத்தில் குடிகொள்ள வேண்டும் தந்தை. காரணம்? காரணம் தென் நாட்டை ஆளக்கூடிய மலையத்வச பாண்டிய மன்னனும் காஞ்சன மாலையும் தாங்கள் பக்தர்கள் ஆவார்கள். அன்னவர்கள் அந்நாட்டை ஆள்வதற்கு ஒரு மழலை செல்வம் இல்லாமல் தாங்களை நினைத்த அனிதனிமம் யாகத்தை வளர்த்து வருகின்றார்கள். அந்த யாகத்தை காரணமாக வைத்து அன்னவர்களுக்கு ஒரு மழலை செல்வத்தை தர வேண்டும் தந்தையே. அகத்தியா, தந்தையே, மதுரை என்பதை ஆளுகின்ற மலைத்துவச பாண்டியனும் காஞ்சன மாலையும் உங்களுடைய பக்தர்கள் ஆவார்கள். அன்னவர்கள் குழந்தை செல்வ வேண்டும் என்பதற்காக யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அந்த யாகத்தை காரணமாக வைத்து தென்பகுதியிலே திருவிளையாடல் புரிந்து தென் நாட்டுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறாய். அகத்தியா, மலைத்துவச பாண்டியனும் காஞ்சன மாலையும் எம்முடைய பக்தர்களாக இருந்தாலும் கூட அன்னவர்கள் 99 முறை அஸ்வமேதம் செய்து வந்தார்கள். அப்போது இந்திரன் இடையில் சென்று, பாண்டியா, எதற்காக இந்த அஸ்வமேதம் செய்கிறாய் என்று கேட்க, அப்போது பாண்டிய மன்னன் கூறுகிறான், குழந்தை செல்வ வேண்டும் என்பதற்காக இந்த அஸ்வமேதம் செய்கிறேன் என்று கூற, அப்போது இந்திரன் கூறுகிறார், குழந்தை செல்வ வேண்டும் என்றால் புத்திர காமேஷ்யாகம் செய்ய வேண்டும் என்று கூற, சரி என்று ஒப்புக்கொண்ட பாண்டிய மன்னனும் காஞ்சனமாலையும், அதோ பார், மதுரை என்பதில் எம்மை நினைத்து 100வது முறையாக புத்திர காமேஷ்
காமேஷ்டியாகம் செய்து வருகிறார்கள். அந்த யாகத்தை காரணமாக வைத்தே தென்பகுதியிலே திருவிழாவில் புரிய வேண்டும் என்று கூறுகிறாய். அவ்வாறே நடக்கட்டும் அகத்தியா. மீண்டும் இந்த அகில உலகத்தை சுற்றி வர வேண்டும். அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும். வாழ்க உமது தொண்டு. ஆகட்டும் தந்தையே, தாங்கள் சித்தமே எமது வாக்கியமாகட்டும். பரந்தாமா, நான்முகனே, கலைமகளே, அலைமகளே, மலைமகளே, அகத்தியன் கூர்ந்த கருத்து அனைவரும் கேட்டீரல்லவா? நாம் தென்பகுதியிலே திருவிளையாடல் புரிய வேண்டும். திருவிளையாடல் புரிந்து தென்பகுதிக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று அகத்தியன் கூறி சென்றான். அப்படி என்றால் மதுரை என்பதில் எத்தனையோ திருவிழாவை முடித்துவிட்ட யாம் மீண்டும் திருவிளையாடல் புரிய வேண்டும் என்று அகத்தியன் கூறுகிறான். அப்படி என்றால் மும்மூர்த்திகளும் இருக்கிறோம், முப்பெரும் தேவையும் வீட்டிற்கும் தருணம். முதலில் தென்பகுதியிலே யார் திருவிளையாடல் புரிவது? தாங்களின் கருத்து என்னவோ பரந்தாமா? ஐயனே, தாங்கள் கூறிய பிரகாரம் உலகில் முதலில் 6 அவதாரம் இருக்க வேண்டும் என்றால் அன்னைகள் 1008, அவதாரம் 108. இதில் அவதாரம் எடுக்கக்கூடியவள் எனது தங்கை உமாமகேஸ்வராகும். ஆகவே என் தங்கையை அனுப்புவதே சாலச் சிறந்தது ஐயனே. மலைமகளை அனுப்புவது சாலச் சிறந்தது என்று கூறுகிறாய். நான்முகனே, தாங்களின் கருத்து என்னவோ? மகாதேவா, தாங்கள் தென்னாட்டில் திருவிழாவில் புரிய வேண்டும் என்றால் முன்பதாக உமையவள் சென்று தென்னாட்டில் குடிகொண்டு திருவிழாவில் புரிய வேண்டும். அதை காரணமாக வைத்து தாங்கள் தென்னாட்டில் திருவிழாவில் புரிய வேண்டும் ஐயனே. மலைமகள் தென்பகுதியிலே திருவிழாவில் புரிய வேண்டும். அதுவே காரணமாக வைத்து தாங்களும் மதுரை என்பதில் திருவிழாடல் புரிய வேண்டும் என்று கூறுகிறாய். அவ்வாறு தாங்களின் கருத்தை யாம் ஏற்றுக்கொள்வோம். நேர வரும் பொழுது சொக்க நாவலாக மதுரை என்பதில் யாமும் திருவிழாடல் புரிவோம். மலைமகளே, ஆதி சக்தியின் அம்சமே, அகத்தியன் கூறின கருத்தை கேட்டீரல்லவா? இங்கு அனைவரும் கூறிய கருத்தை கேட்டீரல்லவா? பூ உலகிலே தென்பகுதியிலே திருவிழாவில் புரிய வேண்டும் என்று கூறுகிறார்கள். பூ உலகிலே ஏற்கனவே எத்தனையோ திருவிழாடல் முடித்து விட்டாய். காஞ்சியில் காமாட்சியாகவும், காசியில் விஜயாட்சியாகவும், மதுரையில் அங்கையர் கன்னியாகவும், மங்கையர் கரசியாகவும் எத்தனையோ திருவிழாடல் முடித்துவிட்டு நீ இம்முறை மதுரை என்பதில் யாக தீயில் அவதாரம் எடுக்க வேண்டும் தேவி. இறைவா, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியலுக்கும் பரம்பொருளே, வேதத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கு வேத நாயகா, இறைவா, எம்மை ஆளும் ஈசா, இந்த பூலோகத்தில் நான் யாக தீயில் அவதாரம் எடுக்க வேண்டுமா? ஆம் தேவி. நான் எதற்காக யாக தீயில் அவதாரம் எடுக்க வேண்டும்? அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது என்று கூற வேண்டும் சுவாமி. மலைமகளே, சுவாமி, மதுரை என்பதை ஆளுகின்ற மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலையும் நம்முடைய பக்தர்கள் ஆவார்கள். உண்மை. அன்னவர்கள் குழந்தை செல்வ வேண்டும் என்பதற்காக நம்மை நினைத்து அதோ பார் 100வது முறையாக புத்திர காமேஷ்டியாகம் செய்து வருகிறார்கள். அன்னவர்கள் செய்யக்கூடிய யாகத்தீயில் 3 வயது பெண் குழந்தையாக 3 மார்பத்தோடு அவதாரம் எடுத்து தடாதகை பிராட்டி என்ற திருப்பெயரை பெற்று பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும், பகைவர்கள் அழிக்க மடப்புறத்து காலியாக அவதாரம் எடுத்து தென்பகுதியிலே திருவிழாடல் புரிய வேண்டும் தேவி. தாங்கள் சித்தமே எமது பாக்கியம் ஆகட்டும் சுவாமி. தாங்கள் கட்டளைக்கு இணங்கி அந்த மதுரை ஆட்சி செய்யும் மலைத்தூச பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் 3 வயது பெண் குழந்தை அவதாரம் எடுத்து தடாதகை பிராட்டி என்ற திருப்பெயர் பெற்று இந்த மக்களை காட்பதற்காக மீனாட்சி ரூபத்திலும் பகைவர்களை அழிப்பதற்காக மடப்புறத்து காளி ரூபத்தில் சென்று எங்கெங்கு அட்டுழியம் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவையெல்லாம் அழித்துவிட்டு தாங்கள் பாதம் வந்து அடைகிறேன் சுவாமி. ஆகட்டும் தேவி. இந்த பூலோகத்தில் நான் யாகத்தீயில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளை. ஆம் தேவி. எனக்கு உறுதுணையாக யார் வருகிறார் என்று கூற வேண்டும் சுவாமி. கூறுகிறேன் தேவி. அப்படி ஆகட்டும். பரந்தாமா, உமையவள் பூ உலகில் அவதாரம் எடுக்கும் பொழுதெல்லாம் அன்னவளுக்கு துணையாக தாங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். உண்மைதான். இம்முறை எமது தேவிக்கு துணையாக தாங்களும் தாங்களின் துணைவியாரும் அவதாரம் எடுக்க வேண்டும். எங்கு அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் கடம்பவனத்திற்கு அருகே உள்ள அழகர் மலையிலே தாங்கள் கல் அழகராகவும் என் அருமை தங்கை மகாலட்சுமி ஆனந்தவல்லியாக அவதாரம் எடுத்து எமது தேவியை அனுதினமும் பார்த்து வர வேண்டும். உமையவள் பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும், பகைவர்கள் அழிக்க மடப்புறத்து காலியாக அவதாரம் எடுக்க போகிறாள். அன்னவளுக்கு அனைத்து சக்தியாம் கொடுத்து பூலோகத்திற்கு அனுப்ப வேண்டும் அல்லவா? மைந்தர் சிவகணத்தை அழைப்போம். மைந்தர் சிவகணமே, தொண்டு சிறக்கட்டும். மைந்தர்களே, உமையவள் பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும், பகைவர்கள் அழிக்க மடப்புறத்து காலியாக அவதாரம் எடுக்க போகிறாள்.
அன்னவளுக்கு அனைத்து சக்தியாம் கொடுத்து அனுப்ப வேண்டும் மைந்தர்களே. ஹலோ 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 ஹலோ